நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் இலங்கையில் சமகால அரசியல் தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக நமக்கு எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமான பொறியியலாளர், சமூக அரசியல் ஆர்வலர் டாக்டர் சிவகுமார் சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான சந்திப்பு அரங்கத்துக்குள் நம்மை அழைத்துச் செல்கிறார் மெல்பர்ன் நகரிலிருந்து ராஜ் அவர்கள். நன்றி சத்யபாலன். நன்றி டாக்டர் சிவகுமாரன் அவர்களே. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே பல்வேறு அரசியல் விடயங்கள் தொடர்பாக இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். முதல் கண் 43 ஆண்டுகளுக்கு முன்னர் கருப்பு ஜூலை நடைபெற்றது. தமிழர்கள் மீதான தாக்குதல் கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டு இலங்கை பூராகவும் நடைபெற்றது. அது சம்பந்தமாக உங்களுடைய அனுபவங்களை முதற்கண் பகிர்ந்து கொண்டு ஏனைய கேள்விகளுக்கு செல்லாமல் நினைக்கின்றேன். நல்லது. அதாவது ஜூலை கலவரம் தொடங்கினது என்ற ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட்டும் ஒரே நாள். கிட்டத்தட்ட எங்களோட பேட்சில் நாங்கள் பாஸ் அவுட் பண்ண பேட்சில் இன்ஜினியரிங் சர்வீஸில் அப்பாயின்மெண்ட் கிடைச்சி எல்லாரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட எல்லாரும் அகதி முகாம்கள்ல போய் கப்பல்ல யாழ்ப்பாணம் வந்த அனுபவங்கள். அதுக்கு பிறகு நடந்த கன விடயங்கள் பொதுவா எல்லாருக்கும் தெரியும். அதுல நடந்த நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது எங்கே, அங்க நடைபெற்ற விடயங்கள்? இன்ஜினியரிங் சர்வீஸ்ல சேர்ந்து இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு அன்றைக்கே அந்த டென்ஷன் தொடங்கிட்டது. மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நாங்கள் அங்க இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ் எடுத்து அந்த டைம் டைரக்டர் ஜெனரலா இருந்தது மிஸ்டர் ஏஜே பொன்ராஜா. இவன் அவருக்கும் சில பிரச்சனைகள் அன்றைக்கு இருந்தது. எல்லாருக்கும் உடனே போஸ்டிங்களை டக்காண்டு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அவரும் வெளியேறிட்டார். அவருக்கும் சில விஷயங்கள் நடந்து அறிஞனார்கள். எந்த இடத்தில்? கொழும்பு யாவத்தில எங்களோட ஆபீஸ் இருந்தது. ஆனா நான் அந்த டீப்பா இதுக்குள்ள திரும்பவும் அதில் இருக்கா கொண்டுவரணுமோன்றதுல நான் அது இருந்த கூட விவரங்கள் எங்களுக்கு இப்ப தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயங்கள் எல்லாருக்கும் நடந்ததுதான். நான் கடைசியா செப்டம்பர் கடைசியில தான் நான் திருப்பி எனக்கு போஸ்ட் பண்ணப்பட்ட இடம் அம்பாறைக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டி வந்தது. அது வரையும் என்னால போக இல்லாம இருந்தது. எங்கட பட்சில அப்படி செய்து ரிப்போர்ட் பண்ணினாக்கள் வந்து வேறு இடங்கள்ல எல்லாம் போயிருந்தாலும் அனுராதபுரத்துல போன எங்களோட 2 இன்ஜினியர்ஸ் அதுல மரணமா ஒரு ஆள் நினைக்கிறேன், சுரில் நினைக்கிறேன். அப்படி நாங்கள் ஆகவும் அந்த நினைவுகளை ஒவ்வொருவரும் ஒரு லெவல்ல அதில் பற்றி கரைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா நாங்கள் 40 வருஷத்துக்கு பிறகும் நாங்கள் இதுகளை பற்றி திருப்பி ஏன் கதைக்கணும் என்றதுல நான் கொஞ்சம் அதை கூட விரும்ப இல்லை உண்மை. ஏன்னா அது இருந்த விளைவுதான் நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் உண்டும் அதுக்கு பிறகும் இன்னும் உணராத தன்மை ஒன்றுதான் இப்பயும் ஓரளவுக்கு தெரியுது. அந்த நிலையில தான் நாடு இருக்குது. கிட்டத்தட்ட நான் அரசாங்க சேவையில சேர்ந்து இன்னைக்கு ரிட்டையர் பண்ணிட்டோம். அந்த தன்மையில இருந்து நாடும் பெருசா மீள இல்லை. நாங்கள் எதிர்பார்த்த ஒன்றும் பெருசா எங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. அந்த கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே எங்கடைய ஆக்கலாம், எங்கட தலைமை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவைகளும் உருவாக்கினோம் இல்லையா? அதுதான் மிகவும் ஒரு கவலையான ஒரு நிலைமை. கிட்டத்தட்ட ஒரு 2 ஜெனரேஷன் நான் அதுக்கு பிறகு மேரி பண்ணி பிள்ளைகள் எல்லாரும் வேலை செய்யணும். அவையிலும் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் சீனியர்ஸ் மகள் மெடிக்கல் சர்வீஸ், மகன் பிரைவேட் செக்டர்ல 15 வருஷம் சர்வீஸ்ல இருக்கணும். ஆனா இன்னும் ஒன்று இருந்தால் அந்த மாதிரி ஒன்று திருப்பி வர்ற தன்மை ஒன்று இப்ப இல்லாட்டாலும், ஆனா அதுக்குரிய ரூட் கோர்ஸ் இன்னும் கிளியர் பண்ண படையில்லை. இப்ப கிளியர் பண்றக்கூடிய முயற்சியும் நடக்கிற மாதிரி தெரியல. அதுதான் ஒரு கவலையான நிலைமை. ஆனா நான் அந்த முழுசாவும் அந்த விடயத்தை முழுசா நான் கதைச்சு சில விஷயங்களை ஏன் நாங்கள் கூட போஸ்ட்மார்ட்டம் செய்வான் என்றதுல நான் கொஞ்சம் அதுல கூட போக விரும்புகிறேன். சரி, அது விளங்குகிறது. அந்த 83ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த விடயங்கள் 83ஆம் ஆண்டு கலவரம் என்ற வகையிலாகத்தான் 2009ஆம் ஆண்டு வரைக்கும் பேசப்பட்டு வந்தது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பின்னர் தான்
83ஆம் ஆண்டும் நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை என்ற வகையிலான சொற்பிரயோகம் தொடங்கப்பட்டது. அதற்கு முன்னர் விடுதலை புலிகளும் கூட 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் என்றுதான் அதை பேசி வந்திருந்தார்கள். இப்பொழுதும் பல பேரும் கூட 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தில் நடைபெற்ற விடயங்கள் என்றுதான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே அது இனக்கலவரம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது ஒரு இனம் மற்ற இனத்தின் மீது தாக்குதல் நடத்தியது. எனவே ஆளுக்கால் இனங்களுக்கு இனங்களான கலவரம் இல்லாமல் ஒரு இனம் மற்ற இனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. எனவே அதை கூட நாங்கள் இனப்படுகொலையாகத்தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது. அது பின்னர் தொடர்ச்சியாக 2009ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ் மக்கள் மீது பல்வேறு விதமான தாக்குதல்கள் இராணுவத்தால் சிங்கள காடையர்களால் நிகழ்த்தப்பட்டிருந்தது. இந்த வகையிலே பார்க்கும் பொழுது இப்பொழுது 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் அந்த நடைபெற்ற சம்பவங்கள் இனப்படுகொலை என்று நிரூபிக்கப்பட வேண்டும், அல்லது இனப்படுகொலை என்ற அந்த ஒரு விடயத்தை முன்னிறுத்தி பல்வேறு விதமான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன, செய்திகள் தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. இந்த 2009ஆம் ஆண்டு வரைக்கும் நடைபெற்ற விடயங்களை ஒரு இனப்படுகொலையாக முன்னிறுத்தி அதை நிரூபிக்க தவறியதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீர்கள்? எனக்கு உண்மையா இதுல நீங்க நல்ல ஒரு கேள்வி. கன விடயங்கள் இதுக்குள்ள ஆழமாக இருக்குது. எனக்கு அந்த வார்த்தை டெபினிஷனுக்குள்ள உண்மையான சரியான அறிவில்லை. இனப்படுகொலை என்றதுக்கு டெபினிஷனோ வரவிலக்கணம் எனக்கு வடிவா சொல்ல தெரியல. ஆனா சிஸ்டமேட்டிக்கலி பிளான்டா கன விடயங்கள் நடந்திருக்கு. முதலாவது ஜூலை ராயட்ஸ் கூட வோட்டர்ஸ் லிஸ்ட வச்சுக்கொண்டு ஓரளவுக்கு வெள்ளனையே ப்ரீ பிளான்டா ஒரு சின்ன ஸ்பார்க் கொண்டு வச்சுக்கொண்டு அந்த ஸ்பார்க் பயாலி ரோட்ல நடந்த சம்பவத்தை வச்சுக்கொண்டு டக்கண்டு ஒரு கொஞ்சம் பயமுறுத்த வேணும் என்ற நோக்கம் இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு அடி கொடுத்தா இவை இனி இப்படியான விஷயத்துக்கு வரமாட்டணும் என்ற ஒரு தோரணையிலே ஒரு அதிகார அதட்டல் அல்லது அதிகார வெறிட்டல்களுக்காக இப்படி ஒரு பெரிய கலவரம் செய்யப்பட்டு இருக்கலாம். அது ஓரளவுக்கு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் கலவரம் மாதிரி தான் நடந்தது. அது நடந்த ஒவ்வொன்றையும் பார்த்தா அப்படித்தான். அந்த டைம் ஜனாதிபதியா இருந்தவர் கதைச்ச விடயங்கள் கூட கிட்டத்தட்ட அதுக்குரிய ஆயுதங்கள் அவர் செய்தது மாதிரியும் அவரோட சேர்ந்தவைகளை கொண்டு செய்விச்சது மாதிரியும் இருக்கலாம். 2 நாளா அரசாங்கம் அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. அது ஒரு வெரி ஹொரர். ஆக்சுவலி அதை நாங்கள் சொல்லணும் ஆயிருந்தா திருப்பி நெச்சு பார்க்கறது. நான் அதான் அதை பற்றி நான் கதைக்கு பெருசா விரும்ப இல்லை. அது ஒரு அப்படியான ஒரு தன்மை தான் அங்க நடந்தது. அதுக்கு பிறகு ஓரளவுக்கு வெளி பிரஷர்கள் வர வெளிக்கிடையுள்ளேயும் ஆளும் அரசுகள் ஒன்றும் சில விடயங்களை நேர்மையா இருக்க இல்லை, நேர்மையா சிலதுகளை செய்யணும் மட்டும் யோசிக்க இல்லை. அந்த டைம் இருந்து எங்களோட தலைமைகளும் அந்த டைம் அவைகள் தங்களால் இயலக்கூடிய முயற்சிகளை செய்தவைகள் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவோ இந்தியா மூலமாகவோ சிலது செய்யணும் என்றதுக்குரிய கன முயற்சிகள் செய்தவைகள். அப்ப வழக்கமா என்னென்றால் சில முயற்சிகள் எல்லாம் வெளியில சொல்லி கொண்டு செய்யற தன்மைகள் இருக்க இல்லை, அப்படி செய்யவும் இயலாது. அதாலதான் சில நேரங்கள்ல அந்த நேரத்துல இருந்த தலைமைகளுக்கு எதிராக மிகவும் பயங்கரமான குற்றச்சாட்டுகள் பிற்காலத்துல செய்ய வேண்டி வந்தது. அது மட்டுமில்ல, ஓரளவுக்கு அந்த டைம் இந்தியாண்ட தலையீடு ஒரு நல்லதை நோக்கி போக இருந்த ஒரு தருணத்துல எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு நினைக்கிறேன் இந்திரா காந்தி மரணம். இந்தியாண்ட தலையீடுகள் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா வராம விட்டதுக்கு எங்கட ஒரு பேட்ல இந்திரா காந்தி மறைவு. ஆனா அதுக்கு பிறகு இந்திய அதிகார மையத்துல இந்திரா காந்தி அளவுக்கு தீவிரமா இதுகள்ல ஈடுபடையில் இதுல கூடுதலா ஈடுபட்டவைகளையும் அதுக்கு பிறகு இந்திய அரசாங்கங்கள் ஒதுக்கி வச்ச தன்மை தான் எடுத்தது. அதால ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் பேக் சொல்யூஷன் உண்மையா சொல்லல. அது ஹாஃப் பேஸ் அக்ரிமெண்ட்டுக்கு எங்களோட சம்பந்தம் இல்லாத இந்தியாவும் அரசாங்கம் தான் கையெழுத்து வச்சது.
அப்படி அதாவது ஒன் பிஹாவ் எங்களுக்கு சார்பாக கையெழுத்து வச்சிருந்தால் அவைகள் கடைசி மட்டும் அதுல ஸ்டாண்ட் பண்ண வெரி கிளியரா இது உள் பிரச்சனை நீங்க பாருங்க விதமா கிட்டத்தட்ட இப்ப கை கழுவுற நிலை ஒன்றுதான் இருக்குது. அந்த நேரங்கள் கூட கனவிடயங்களை வந்து அவைகள் இன்சிஸ்ட் பண்ணினாலும் அதை நடைமுறைப்படுத்துற அளவுக்கு அது போக இல்லை. அதுல வந்து எங்கட சைட்லயே பிள்ளைகள் இருக்குது. அந்த டைம் வந்து அரசியல் ரீதியாக இதுகளை கையாண்டவைகளுக்கும் ஆயுத ரீதியா இதுகளை கையாண்டவைகளுக்கும் இடையில உருவாகின முரண்பாடு அந்த முழு அமுல்படுத்தலை வந்து செய்ய விட இல்லை. உண்மையா செய்யறதுக்குரிய தடைகள் கணக்கு இருந்தது. அப்ப இந்தோ ஸ்ரீலங்கன் அக்ரிமெண்ட் கலவரத்துக்கு பிறகு கன முயற்சிகளுக்கு பிறகுதான் இந்தோ ஸ்ரீலங்கன் அக்ரிமெண்ட் பார்த்தது. இப்ப இந்தோ ஸ்ரீலங்கன் அக்ரிமெண்ட் வந்த அப்புறம் அது இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல எல்லாரும் பின்னுக்கு நிற்கிற ஒரு தன்மையோடு தான் கிட்டத்தட்ட அந்த நேரம் பயம் வந்து இருந்தது. இப்ப கிட்டத்தட்ட கிடப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட 30-35 இயக்கங்கள் இருந்து கடைசியா ஒரு இயக்கம் முன்னுக்கு முழு பொறுப்பையும் எடுத்த நேரமும் மற்றவையிலும் எல்லாரும் ஒரு கோர்ஸுக்கு தான் போனது. அப்ப டக்கண்டு நாங்கள் அவையில முழுசா விலக்கியும் வைக்கல. அப்ப அந்த அவைகள் கொஞ்சம் பேர் அந்த இந்தியாவோட நின்று கொண்டு உண்மையா ஆரம்பத்துல இந்தியா மாகாண சபையை நடத்த சொல்லி டெலோவை கேட்டதாகவும் அவை மறந்ததுக்கு பிறகுதான் இப்பிஆர்எல்எஃப்ல நம்பிக்கை கொண்டு வந்து செய்ய வழிகிட்டு அந்த மாகாண சபை இயக்கத்தையும் அது எங்களுக்கு ஒரு இறுதி தீர்வா இல்லாட்டாலும் ஒரு ஆரம்ப புள்ளியா அதை எடுத்து கொண்டு போற ஒரு நிலையிலையும் அந்த டைம் வந்து விடுதலை புலிகள் அதை இலவு பண்ண. ஏனென்றால் மாகாண சபை நடந்தது கொஞ்ச நாள் அதை குழப்புறதுக்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் எல்லா பக்கமும் செய்யப்பட்டது. அரசாங்கமும் குழப்ப வலிக்கின்றது, நாங்களும் குழப்ப வலிக்கிட்டது. நான் அந்த ஃபர்ஸ்ட் மாகாண சபையில பண்ண ஒரு வெரி ஹேண்ட் பிக் 20 பேருக்குள்ள நானும் ஒரு ஆள் அரசாங்கத்தால ரிலீஸ் பண்ணப்பட்டு நாங்கள் அங்க அரசாங்க சேவையில் இருந்தோண்டு ரிலீஸ் பண்ணப்பட்டு போய் முதல் மாகாண சபையில வேலை செய்த ஃபர்ஸ்ட் என்ஜினியர் நான் 10 செக்ரட்டரியோட ஒன்றாயிருந்து வேலை செய்த ஆக்கள் கனவிடயங்களை நாங்கள் செய்த நாட்கள். ஆனா அதையும் நடத்த இயலாத ஒரு நிலை ஒன்று உருவாக்கும். ஒரு குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், அதாவது நீங்கள் அந்த அதிகாரிகளே ஒருவராக வேலை செய்து என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு அப்பொழுது அங்கு பயமுறுத்தல்கள் விடப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதை நீங்கள் எவ்வாறு சமாளித்து அங்கே தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடிய இருந்தது? இல்ல, எந்த வீட்டுல வச்சு எந்த வாகனத்துல என்ன ஏத்தி கொண்டு உச்சவழி மட்டும் கொண்டு போய் ரக்கி போட்டு வாகனம் கொண்டு போன சம்பவம் நடந்திருக்கு. ஐபிகே பலிக்கிட்ட அடுத்த நாள் ஒரு செக்ரட்டரிய வந்து இரவு தாக்க முயற்சிச்சதை கேள்விப்பட்டு நான் உடனே இந்த வாகனத்துல போய் அவரை ஏற்றி கொண்டு போய் வேற இடத்துல வச்சிருந்து அடுத்த நாள் விடியப்புறம் யாழ்ப்பாணம் அனுப்பினது நடந்தது. அது நடந்து 3வது நாள் எனக்கு தாக்குதல் நடந்தது. இதுகளும் எல்லாம் நடந்தது. இதுல எல்லாம் அந்த டைம் என்ன சொல்றது, நாங்கள் துரோகிகள் என்றோ அப்படி என்றோ இல்லாட்டாலும் அந்த அதாவது எங்களுக்கு வந்து முதலாவது மாகாண சபையை நடத்த வேணும் என்று அதுக்குள்ள அரசாங்க சேவையில நாங்கள் வெளியில வரையில அரசாங்க சேவையிலேயே அதுக்குள்ள வந்து அந்த சிஸ்டம் பேருந்து இன்று மட்டும் இருக்குது. ஆனால் அதுக்குள்ள இருந்த முன்னுக்கு இருந்த ஆக்கள் பிரச்சனை இருந்தது. சீஃப் செக்ரட்டரி இருக்கு, நம்ம போய் இந்தியாவுக்கு போனவர் 10 செக்ரட்டரி மேல ஒரு செக்ரட்டரி தான் இந்த பிரச்சனை கூட பாதிக்கப்பட்டார். இன்றைக்கும் இருக்கிறார், இன்றைக்கும் செக்ரட்டரி இருக்கிறார். பெயர் சொல்வதிலே உங்களுக்கு தயக்கம் இல்ல, அவர் விரும்பாமல் இருக்க நான் சொல்றதுல ஓரளவு நீங்க 10 செக்ரட்டரி தேடி கொண்டு போனீங்கன்னா போய் இருக்கிற 2 பேர்லயே அவர் ஒரு ஆள். சரி, என்ன சில விஷயங்களை நான் ஆரம்பத்தில இருந்து முழுசா இது நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் ஒரு போஸ்ட்மார்ட்டங்கள் நான் கொஞ்சம் அவ்வளவு விரும்பினா ஒரு மேலால சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன். அதுக்கு பிறகு லெட்டர் பார்ட் ஆஃப் 80s நினைக்கிறேன். என்ன இந்த வேற மாகாண சபை எங்களால நடத்தல இல்லை. நாங்கள் நல்லபடியாக எங்கள் கணக்க செய்தது, கன விஷயங்கள் என்னென்ன செய்யணும், கிரவுண்ட் ஒர்க்கள் எல்லாம் செய்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த மாகாண சபையை கொண்டு கஷ்டப்படுறோம், தர்றதுக்கு ஒரு விதம் ரெடியே இல்லை கிட்டத்தட்ட பார்க்க போறோம். ஆனா அந்த மாகாண சபை சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் இருக்குது. அதுக்கு மக்கள் பிரதிநிதிகளோட நடத்துறதுக்குரிய ஒழுங்குகளை செய்ய எனக்கு என்ன பார்க்க போனா இந்த வருஷம் அதை விட்டு நடக்காது போல இருக்குது. இப்பதான் போன நினைக்கிறேன், நேற்று முந்தரால நினைக்கிறேன் எல்லை நிர்ணயத்துக்கு குழு திருப்பி நியமிக்கப்பட்டிருக்கு. அது எக்ஸ்டென்ஷன் என்ற சொல்லு பாவிச்சாலும் திருப்பி நியமிக்கப்பட்டிருக்குது.
ஆனா அந்த கம்பசிஷன் இஸ் வெரி குட். தவலிங்கம் இஸ் வெரி குட் பர்சன். அவர் இன் அண்ட் அவுட் ஆஃப் த பவுண்டரி என்ன எல்லையில முழுவ ஸ்டடி பண்ண ஒரு பழைய சர்வே ஜெனரல், ரிட்டையர்ட் சர்வே ஜெனரல், திரும்ப முந்தியும் இருந்தவர் இப்பயும் இருக்கிறார். மற்றது பழைய எலெக்ஷன் கமிஷனர் ஜெனரல் ஆஃப் எலெக்ஷனும் என்ன முறை மற்றவளை என்ன தெரியல. முதலாவது மூன்றாவதாலும் எனக்கு தெரியும். அது எல்லை நிர்ணயம் வேணும்ன்றது உண்மையா தேவை. நாங்கள் எடுக்கவே இப்படி ஒரு எல்லை வச்சு கொண்டு இருக்க இல்லாது. மற்றது முதல் நடந்த எல்லை நிர்ணய குழு வந்து அறிக்கை கூட இஸ் வெரி வெரி குட் அறிக்கை. தமிழ் மக்களை பொறுத்தவரை இட்ஸ் பெஸ்ட் எல்லை நிர்ணயம். ஆனா நான் இது ஒரு சுமத்திரனை கேட்ட பொழுது சொல்லுவது தமிழ் மக்களுக்கு சாதகமான கணக்க அம்சங்கள் இருக்கு. கணக்க அம்சங்கள் அதுல இருக்குது. ஆனா நான் இதை ஒரு நாள் சுமத்திரனோட டிஸ்கஸ் பண்ண பொழுது கூட அவரும் அதை அக்ரி பண்ணவர். ஆனா அவர் பேர்ந்து அந்த மற்ற சிறுபான்மை கட்சிகளோட மற்ற சிறு கட்சிகளோட ஒத்து போகணும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் என்ற ஒரு கருத்தும் அதுல சொல்லப்பட்டது. அதாவது கிழக்கு மாகாணத்திலே இருக்கும் எல்லை நிர்ணயங்களிலே பல பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள், மலையகத்திலே எல்லை நிர்ணயம் வருவதற்கான நான் நினைக்கிறேன் அவருடைய மின்சாரம் அடைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது என்று நம்புகிறேன். மீண்டும் அவர் இணைந்து கொள்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நம்புகிறேன். இலங்கையின் மின்சார சபை தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆமாம், இலங்கையில் மின்சார சபை இன்னமும் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அவர் இணைந்து கொண்டால் தொடர்ச்சியாக மீண்டும் இணைத்துக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். ராஜ், இந்த விடயத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார் 83 கலவரத்துக்கு பின்னர் தமிழ் தரப்புகள் பல முயற்சிகளை எடுத்திருந்தார்கள் என்றும், இந்திரா காந்தி அவர்கள் இருந்தால் மீண்டும் ஒரு வித்தியாசமான முடிவுகள் ஏற்பட்டிருக்கும் என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். மீண்டும் அவர் இணைகிறார். அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். மொபைல் ஊடாக இணைகிறார் போல் இருக்கிறது. நன்றி சிவகுமார் அவர்களே. மைக் மியூட்டில் இருக்கிறது. இந்திரா காந்தி அவர்கள் இருந்திருந்தால் வித்தியாசமான முடிவுகள் ஏற்பட்டிருக்கும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். அந்த வித்தியாசமான முடிவு என்பது தொடர்பாக உங்கள் தனிப்பட்ட அபிப்பிராயம் என்ன? அதிலே அதாவது பார்த்தசாரதி இதிலே மிகவும் ஆர்வமாக செயல்பட்டிருந்தார். அவருடைய முன்முயற்சியின் காரணமாக அந்த இணைப்பு சி என்பது அந்த இலங்கை தொடர்பான விடயத்திலே மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது. அந்த இணைப்பு சி விடயத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அல்லது இந்தியாவினுடைய மாநிலங்களுக்கு இணையான அதிகாரங்களை கொண்ட ஒரு 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 அமைப்பு தான் அங்கே தீர்வு திட்டம் தான் அங்கே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அது பின்னர் ராஜீவ்காந்தி வந்த பின்னர் பார்த்தசாரதி அந்த நிலைமையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். அத்துடன் இணைப்பு சி விவகாரம் அப்படியே கைவிடப்பட்டு விட்டது. எனவே அதைத்தான் அவர் சொல்லுறான்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த முக்கியமான ஒரு விடயம் தமிழ் மக்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு நிலைமையை கொடுத்திருக்கும். எனவே இந்திரா காந்தியினுடைய மறைவானது மறைவும் அதன் பின்னர் வந்த ராஜீவ்காந்தி மற்றும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளின் அடிப்படையிலே பார்த்தசாரதி அந்த செயற்பாட்டிலிருந்து விலக்கப்பட்டு ரமேஷ் பண்டாரி அங்கே இணைக்கப்பட்டார். மீண்டும் அவர் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சிவகுமார் அவர்களே, பேசுவது கேட்கிறோம். ஆமாம், தாராளமாக கேட்கிறது. நன்றி. கொஞ்சம் நன்றி. பேசுங்க, தொடர்ச்சியா பேசுங்க ராஜ், தொடர்ந்து. நீங்கள் கடைசியாக பேசிய விடயத்திலிருந்து, அதாவது
ஆம், மாகாண சபையினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக இப்பொழுதுள்ள அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு சுமந்திரன் அவர்கள் அந்த delimitation எல்லை நிர்ணய சபை தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தோம். பிரதிநிதிகள் ம். மாகாணத்தில தமிழ் மக்களுக்கு விட்டு விட்டு வருகின்றது. அதாவது இந்த யுத்தம் நடைபெற்ற காலத்தில எங்கட இடங்களும் மற்றது இராணுவ அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில குளறுபடிகள் இல்லாட்டாலையும் அதே நேரம் விட்டு விட்டு வருகின்றது இல்லையா? சிவகுமார் அவர்களே, உங்களுடைய இணைப்பு சரியாக உறுதியாக இல்லை. அது கொஞ்சம் விட்டு விட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக வராமல் இடையிடையே குறுக்கிட்டு வந்து கொண்டிருக்கின்றது. லைக் பண்ணுகிறது. நீங்கள் லேப்டாப்பில் இணையக்கூடியதாக இருந்தால் ஓ சரி, போனை சரி, இப்போது சரியா இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. எல்லை நிர்ணய காலங்கள்ல மக்களின் இடம்பெயர்வும் புலம்பெயர்வும் வந்து எங்களோட ஆக்சுவல் பிரதிநிதித்துவம் 22 MP இருந்ததுல இருந்து நாங்கள் சில விஷயங்கள் சொல்லியக்குள்ள வேற மாதிரி விளங்கப்பட்டும் மிகவும் அதாவது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் வந்து எங்களை குறைஞ்சிருக்கு. நாங்கள் அண்டர் ரெப்ரசன்டேட். நான் ஒரு பார்ட்டி என்று யோசிக்கையில, ஒரு கம்யூனிட்டி என்று யோசிக்கையில அப்படி இருக்குது. எல்லை நிர்ணயத்துல வந்து வெரி கிளியரா வந்து எங்களுக்கு நார்த் ஈஸ்ட்ல வந்து இட்ஸ் ஹைலி பெனிஃபிட்டட். ஆனா நாங்கள் மலையாளத்தை நாங்க எடுக்கல, அதுல சின்ன இஷ்யூஸ் இருக்குது. ஆனா அந்த இஷ்யூஸை சால்வ் பண்றதுதான் நாங்க முந்தைய 2 அங்கத்தவர் 3 அங்கத்தவர் தொகுதிகள் என்ற ஒரு சிஸ்டம் வந்து இருந்தது. அப்படியான விஷயங்களை அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கலாம். ஆனால் அதை பற்றி ஒன்றும் இல்லாமலே முழுசா பிளைண்டா அதை எதிர்க்கிற தன்மை ஒன்றுதான் அங்க இருந்தது. இவன் இப்ப வந்து அந்த எல்லை நிர்ணய குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் முந்தி கமிஷனர் ஜெனரல் எலெக்ஷனா இருந்தவர். வெரி கிளியரா அடிக்கடி சொல்றவர், எல்லை நிர்ணய அறிக்கையை வாசிக்காமல் பாராளுமன்றத்தில் எல்லாரும் எதிர்த்தவைகள் அதுல நல்ல விடயங்கள் இருக்குன்னு சொல்லி, அதுதான் உண்மை. அப்ப என்னென்றால் அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் விடயங்களை விட்டு விட்டு கொண்டு போயிட்டோம். இவன் இந்த எல்லை நிர்ணயம் வேணுமென்று கேட்டதும் தமிழரசு கட்சி தான், தமிழ் மக்கள் தான். அந்த டைம் மாகாண சபையில தொடர்ந்து விக்னேஸ்வரன் இருக்கக்கூடாது, என்ன ஒரு கேட்டு வரக்கூடாது என்றதுக்காகவும் சில நன்மைக்காகவும் ரணிலிந்த நல்லாட்சி அரசாங்க காலத்துல இப்படியான ஒரு நிலையை உருவாக்குனது நாங்கள். பேர்ந்து எலெக்ஷன் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரைக்குள்ள பார்லிமெண்ட்ல 3வது வாசிப்புக்கு போக இருந்த நேரம் ரணிலுக்கு எதிராக நாங்க வாக்களிக்க போறோம் என்று சொல்லி அதை கெடுத்ததும் நாங்கள். இன்னைக்கு நாங்கள் அழுவாரப்போல அழுது கொண்டு இருக்கிறோம். மயிலே இரவு போட்டு கேட்கிறோம். நாங்கள் அதுக்கு கூட்டணியை வச்சு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் கண்ண பிள்ளையர். நாங்கள் அந்த எல்லா தரமும் இந்த பஸ்ஸை போக விட்டு பஸ்ஸுக்கு காத்து கொண்டு நிற்கிற தன்மை ஒன்றுதான் எங்கள்கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட. அப்படியானால் நீங்கள் சொல்வது போல இந்த ஆட்சி காலத்திலே இந்த எல்லா நிர்ணய விடயங்கள் முடிவடைந்து மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருப்பதாக கொள்ளலாமா? இல்ல, எல்லை நிர்ணயம் இப்படித்தான் ஓரளவுக்கு எல்லை நிர்ணயம் இப்பதான் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு கிடக்குது. அப்ப அவைகள் பழைய ரிப்போர்ட்ல சின்ன சேஞ்சோட தான் திருப்பி கொண்டு வர போகினமோ அல்லது
புதுசா வேறு சில விடயங்களை செய்ய போயினமோ தெரிய இல்லை. ஏனென்றா அவர் மிஸ்டர் தேவலிங்கம் அவர் பழைய ரிட்டையர்ட் சர்வே ஜெனரல். இப்ப வந்து எல்லா இலங்கையின் முழு சனத்தொகையும் எல்லைகளும் டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அந்த வெரி கிளியரா வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அந்த எல்லைகளை மாற்றி அமைக்கிறது வந்து கஷ்டம் இல்லை. முந்தி என்ன நாங்க கணக்க விடயங்களை செய்து திருப்பி எல்லாம் பிளாட் பண்ணி அப்படி இல்லை. இப்போ ஜிஎன் டிவிஷன்கள் படி எடுக்கல, கிராம வயசாவே பாப்புலேஷன் எல்லாம் இருக்குது. அப்ப நாங்கள் ஒரு கிரைட்டீரியாவை பிக்ஸ் பண்ணிட்டோம் இருந்தா பாப்புலேஷன் பேஸ்டோ அல்லது எத்னிக் பேஸ்டோ ஏதோ ஒரு விதமா நாங்கள் செய்ய போறோம்னு ஒரு ஒப்ஜெக்டிவா ஃப்ரேம் பண்ணிட்டோமா இருந்தால் அதை செய்யறது வந்து அவ்வளவு காலம் எடுக்காது. அப்ப இது வந்து அரசுலேயே தங்கி இருக்கு. ஒரு கமிட்டியை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டு கமிட்டிக்கு ஒரு மெண்டேட் கொடுப்பட்டிருக்கும், ஒபிஷியல் மெண்டேட் கொடுப்பட்டிருக்கும். அதான் எங்களுக்கு தெரியும். என்ன ஒரு அன்அபிஷியல் மெண்டேட் எங்கேயும் இருக்கும். அது இல்லாமல் ஒரு கமிட்டியும் ஃபங்க்ஷன் பண்ணாது. அப்ப கிளியரா ஜெனியூனா அந்த கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு ஒபிஷியல் மெண்டேட்ல வேலை செய்யணுமா இருந்தால் ஒரு டைம் 6 months 9 months they can produce a very good report. ஆனா அந்த ரிப்போர்ட் வேற நிச்சயமா இந்த வருஷம் வரையில அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. இப்ப இந்த வருஷம் காசு இருக்கிறதோ இப்ப இலங்கையில வந்து இந்த முறை வந்து வரவை விட செலவு குறைஞ்சிருக்கு. ஒரு வெரி வெரி பாசிட்டிவ் திங். நாங்கள் 70 வருஷத்துல மொத்த எங்கட இன்கம் விட எங்கட செலவு குறையத்தான் நடந்திருக்கு. முந்தி வந்து நெடுக வரவும் செலவு குடிக்கொண்டு போய் செலவு கொண்டே வெளிநாட்டு காசுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு கணக்கு எல்லாம் செய்த நாங்கள் அது சில நேரம் பினான்சியல் மேனேஜ்மெண்டோ அல்லது ஊழலை இல்லாம செய்து வந்த மிச்சமோ தெரியல. ஏதோ ஒரு விதத்துல இப்படி ஒன்று நடந்திருக்குது. ஆனா இதுகள் வந்து கொஞ்சம் வெளியில வருது இல்லை சில விடயங்கள் சரியான குறைஞ்சாண்டே கிட்டடியில சென்ட்ரல் பேங்க் கவர்னர் கதை கேட்க இந்த கதை எங்களுக்கு தெரிய வந்தது வெளியில. இதுக்கு ஒரு பப்ளிசிட்டி பெருசா கொடுபடுறது இல்லை. ஆனால் இந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட் ஒரு விதமா போகுது. அதே நேரம் மக்களுக்கு வாழ்க்கை செலவு கூடுற தன்மையும் ஒன்று இருக்குதான். பட் என்ன விடயங்கள் இப்ப முக்கியமா ஊழல்கள் செய்தவியல் எல்லாம் பிக்ஸ் பண்ணப்பட்டு வரையணும். அந்த பெரிய ஊழல் பிடிபடுது இல்லை, சின்ன ஊழல் எல்லாம் கணக்கு பிடிபட்டு கொண்டு வருது. அதுல கண பேருக்கு பயமாகிறது. பயத்துல நம்ம கூட்டணி எல்லாம் கணக்கு சேர்ற மாதிரி அது இந்த செலவை விட வரவு கூடுதலாக இருக்குன்னு சொல்வதற்கு காரணம் இந்த முக்கியமான வாகன இறக்குமதிகள் நிறுத்தப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாமா அல்ல அதை விடுத்துத்தான் நீங்கள் சொல்லிடுவீங்களா? இல்ல இல்ல, உண்மையா அது வந்து இந்த ஓவர் டாக்ஸேஷன் தான் அதுக்கு பெரிய காரணம். டாக்ஸிங்கால் வழக்கமா நீங்கள் இருக்கிற நாடுகள்ல எல்லாம் நீங்கள் எல்லாம் நியாயமான டாக்ஸ் பே பண்றீங்க. இங்க நாங்கள் முந்தி பெருசா பே பண்ணல. இப்ப நான் எந்த ரிட்டையர்மெண்ட் கடைசி வருஷத்துலதான் டாக்ஸ் பே பண்ற அளவுக்கு கணக்கு டாக்ஸ் பே பண்ணக்கூடியதான் இருந்தது. மற்றபடி நான் 40 வருஷம் சர்வீஸ்ல 38 வருஷம் பெருசா டாக்ஸ் பே பண்ண இல்லை. ஆக கடைசியில தான் டாக்ஸ் பே பண்ணதுதான். ஆனா இப்ப கொஞ்சம் டாக்ஸுகள் கொஞ்சம் கூட இருக்கிறது. பொதுவா என்னன்னா டாக்ஸேஷன் தான் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கொடுக்குது. அந்த டாக்ஸ் கலெக்ஷன் மெக்கானிசமும் கொஞ்சம் ரிஜிட் ஆகி கொண்டு வருது. நாங்கள் அவ்வளவு சுகமா நாங்கள் டாக்ஸ் கட்டாம தப்பே இல்லாது. அப்படி வர்றதால டாக்ஸ் கலெக்ஷன் கூடுது. அடுத்து டாக்ஸேஷன் அதால நியாயமான காசு அதுகளாலதான் எங்களோட வருமானம் கூடி இருக்கு. ஆனா நாங்கள் இன்னும் ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு நாங்கள் இன்னும் போகல. ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் பேஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த இது வரையக்குள்ளதான் எண்ணம் அது சஸ்டைனபிளா வரும். டாக்ஸேஷன் கணக்கு செய்து கொண்டு வேற சில நேரம் சில விடயங்க குறையத்துறாங்க. இப்ப டாக்ஸ கொஞ்சம் ஒரு 50% இந்த ஒரு டாக்ஸ 50% கூட்டி அந்த வெஹிக்கிள் இம்போர்ட்டை கொஞ்சம் குறைச்சது. அதனால டாக்ஸ் கொஞ்சம் குறையுது. ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல சில விஷயங்கள் போய்கொண்டு இருக்குது. அது சரியா அது சஸ்டைனபிளா வருமோன்றதுக்கு ஒரு டைம் செல்லும். அதை நாங்கள் பார்க்கிறது. சரி, அப்படியானால் நீங்கள் சொல்வது போல அடுத்த வருடமாவது மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமென்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே நான் அடுத்த வருஷம் நடக்காதுன்னு சொல்ல இல்லை. there is a possibility of மாகாண சபை தேர்தல். அது கூட சில நேரம் எல்லை நிர்ணயம் எல்லாம் செய்து போகலாம். என்ன ஒரு கன்செப்ட் ஒன்று வேற வலிக்கிறது புது கான்ஸ்டிடியூஷன் கொண்டு போறோம்னு சொல்லி சில நேரம் புது கான்ஸ்டிடியூஷன் செய்யறதுக்குரிய வெரி மினிமம் எஃபர்ட் தான் இப்ப நடந்தது. பெருசா நடக்கல. அதை ஸ்பீடப் பண்ணினால் சில நேரம் திரும்பவும் நாங்கள் அது வருது தானே என்று சொல்லி போட்டு இதை சில நேரம் பின்னுக்கு கொண்டு போற பாசிபிலிட்டியும் இருக்கு. எந்த மனதில தெரிகிறது மாகாண சபை தேர்தல் நடக்காத மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். அது சரி பிள்ளை என்றதை நான் சொல்ல வர இல்லை. ஆனால் அதை கடத்துறதுக்குரிய தன்மையால் நடக்குது. செய்ய போறவங்க நேரத்துக்கு நேரம் அவன் சொல்லி கொண்டிருந்தாலும் அந்த கிரவுண்ட் சிச்சுவேஷன் அப்படி தெரியல. நாங்கள் இன்றைக்கு
என்னமோ எல்லாம் கேட்டு மாகாண சபை பையன்னு சொல்லி இன்டர்நேஷனல் கமிட்டியை கேட்கிற அளவுக்கு நாங்க போயிட்டோம். எங்களோட ஒப்ஜெக்டிவ் எல்லாம் விட்டுட்டு மாகாண சபை தான் வேணும்னு சொல்லி அது தேவையில்லை, அப்படி கேட்க தேவையில்லை. நாங்கள் எங்களோட ஒப்ஜெக்டிவ்ல தான் கண்ணா இருந்திருப்போம். அது இல்லை எங்களோட ஒப்ஜெக்டிவ். இது இப்போ எங்களோட கொஞ்சம் பேருக்கு தேவைப்படுது, முதலமைச்சர் வரணும். கொஞ்சம் பேருக்கு அதிகாரம் இல்லாமல் தெற்கில இருக்கிறார்கள் மாகாண சபை கேட்கறது டிவல்யூஷனுக்காக கேட்கல, பவர் இல்லாம இருக்கல. இல்ல கிழக்கில இருக்கிற முஸ்லீம் லீடர்ஷிப்பும் பவர் இல்லாமல் அவையில கட்சியில ஆக்களை வச்சிருக்கல. அவைகளுக்கு சில பொசிஷனை கொடுத்தா நாங்க இருப்பின கட்சியோட. வடக்குல எடுத்தீங்கன்னா 2 பேருக்கு வடக்கு கிழக்குல 2 தமிழர்களுக்கு முதலமைச்சர் ஆசை, அவைகளுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு உங்களை மாகாண சபையில மெம்பரா போடுவேன்னு சொல்லி அவையில கட்டுக்குள்ள வச்சிருக்க வேண்டியது. கனகாலம் போனா அதை கட்டுமுறை போடுது. அதுகளும் ஒரு ரீசன் இதுகளுக்கு காரணம். இதுல எல்லாம் என்ன ஒரு அஜெண்டா இதுக்குள்ள இருக்குது. உண்மையா எங்களுக்கு மாகாண சபை கூட இப்ப இருக்கிற மாகாண சபையை வடிவா நடத்துறதுக்கு நாங்கள் சில விஷயங்களை பேக்கப்ல இருந்து செய்யலாம். அதை நாங்கள் செய்யற மாதிரி தெரியல. அதுக்குரிய சில தேவைகளை செய்யணும் எனக்கு தெரியல. ஏன்னா விஷயங்கள் செய்யலாம் நாங்கள், அல்லது மாகாண சபை வந்தா எப்படி நடத்துவோம் என்றதுக்குரிய ஒழுங்கு கூட நாங்கள் செய்யறது. பிரதேச சபைகள் முனிசிபல் கவுன்சில பாத்தீங்கன்னா எங்களுடைய தமிழ் அரசியலோ தமிழ் நிர்வாக நடைமுறை நாறுது. ஒவ்வொரு கூட்டத்துல சண்டை, ஒவ்வொரு இதுல சண்டை, பக்கத்துல சண்டை பிடிக்கிற எல்லாத்திலையும் நாங்க சண்டை பிடிச்சிருக்கோம். எங்களுக்கு நாங்கள் பிரதேச சபைகள் இதுகளுக்கு நாங்கள் ஒரு தரையும் சரியான ஆக்களை நியமிக்க, அதுக்குரிய ஒழுங்கு கூட நாங்கள் மாகாண சபைக்கு செய்யல. அதுக்குரிய ஆயத்தம் செய்யல. பட் எங்களுக்கு மாகாண சபை கூட எலெக்ஷன் பண்ணுவோம். அதுல மட்டும் நாங்கள் நிக்கிறோம். ஒரு பெரிய கவலையான நிலைமையத்தான் கிடக்கும். சரி, முதலமைச்சர் கனவுடன் வடகிழக்கிலும் பதவி ஆசையுடன் கிழக்கிலும் தெற்கிலும் இப்படியான தேவைகளை வைத்துக்கொண்டு அரசியல்வாதிகள் தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இலங்கை அரசாங்கமானது இந்த தேர்தலை கடத்துவதற்கான அல்லது நடத்துவதை இழுத்தரைப்பதற்கான காரணம் என்னவென்று நீங்கள் எதிர்கூறுகிறீர்கள்? இன் பிரின்சிபிளி மாகாண சபையில கட்டில்லாத ஒருத்தர் அரசாங்கம் செய்யணும். அவைகள் டக்கண்டு உங்களை கைவிடவோ அல்லது ஒரு சிஸ்டத்தை இல்லாம செய்யவோ யோசிக்காமல் அவர் தந்திரமான ஒரு அப்ரோச்சை கொண்டு போகணும். மாகாண சபை அபாலிஷ் பண்ண இல்லை. சிஸ்டம் இஸ் தேர். உங்களுடைய மாகாண சபை நடத்துற ஒன்லி அந்த பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் மாகாண சபையில இல்லையே ஒழிய அந்த சிஸ்டம் இருக்குது. அப்ப அவையால் அந்த சிஸ்டத்தை விரும்பினமோ விரும்ப இல்லையோ என்றதை வெளியில சொல்லினம் இல்லை. ஆனா நாங்கள் சிஸ்டத்தை இல்லாம செய்ய மாட்டோம்னு வெளிப்படையா சொல்ல விரும்பினோம் இல்லை. அதுக்காக காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விதமான கதையை பட்ஜெட்ல காசு ஒதுக்கி வச்சுக்கொண்டு சில விஷயங்கள் அப்படி கொண்டு போயிடும். ஓரளவுக்கு ஒப்பியஸா பார்க்க அவைகளுக்கு விருப்பம் இல்லாத தன்மைதான் தெரியுது. அவ விரும்பி செய்யணும்னு அந்த தன்மை இல்லை. இதுக்கு சொல்ற காரணம் எலெக்ஷன்ல ஓட் குறைஞ்சிருப்பதை மட்டும் நாங்கள் நம்பல. அதுக்கு கன காரணங்கள் இருக்கலாம். சில நேரம் அதாவது கவர்மெண்ட் ஒரு மெஷர் ஒன்றை பாக்குறதுக்கு இதை பாவிக்க அவ விரும்ப இல்லையாவும் இருக்கலாம். அது ஒரு 70 வருஷமா இருந்த ஒரு ஊழல் நிறைந்த அரசியலாகவோ மணி ரீதியாகவோ ஊழல் நிறைந்த ஒரு சிஸ்டம் ஒன்று. அரசியல் சிஸ்டம் இருந்தது, நிர்வாக சிஸ்டம் இருந்தது. இப்ப அரசியல் சிஸ்டம் மட்டும்தான் மாறி இருக்கு. நிர்வாக சிஸ்டம் அவ்வளவு சுகமா மாற்றல. அது ஒரு எலிபென்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்னன்ஸ் என்றது ஒரு எலிபென்ட். நீங்கள் சிம்பிளா சொல்லலாம். கிட்டடியில மாகாண சபையில கிட்டத்தட்ட செக்ரட்டரி லெவல்ல உள்ள ஒரு ஆள் என்னோட கதை கேட்கல சொன்ன வசனம், சார் நீங்கள் என்னத்தை தான் செய்தாலும் எங்களை கொண்டுதான் இந்த அரசாங்கம் என்னவும் செய்யும், நாங்கள் நிச்சயதான் செய்வோம். இதுதான் அந்த கவர்மெண்ட் அந்த கவர்னன்ஸ் மெஷினரி வந்தது. கவர்மெண்ட் கவர்னன்ஸ் மெஷினரி இருக்கு. அது அவ்வளவு சுகமா மாறாது. இப்ப சென்ட்ரல் பேங்க்ல காசு மாத்தினது தொடக்கம், அந்த 2.5 பில்லியன் ருபீஸ் பிளேயா போனது தொடக்கம், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல $80 மில்லியன் போனது மட்டும். மற்றது இப்ப பாருங்க, காசுகள் வெளிநாட்டுக்கு காசு மாற்றப்பட்ட சாமான் வேற இல்லை. இதெல்லாம் அரசியல்வாதி செய்ய, அரசியல்வாதியோட சேர்ந்த அதிகார வர்க்கம் செய்தது. அப்ப இப்ப எல்லாம் ஓரளவுக்கு பிடிபட்டு கொண்டு வரைக்கும் கொஞ்சம் பயங்கள் அதுகள் எல்லாம் இருக்குது. ஆனா இந்த அதிகார மட்டத்தை இந்த 2 வருஷத்துல நாங்க மாத்தல. அது கொஞ்சம் நாள் செல்லுது. அப்ப சில நேரம் அதுகளும் ஒரு ரீசனா இருக்கல மாகாண சபை வராமல் இருக்கு. அதுக்காக சரி என்று சொல்ல வரல. அந்த கவர்னன்ஸ், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்னன்ஸ்ன்றது, அது நாட் ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரும் தான் பாருங்க. மெடிக்கலுக்கு எவ்வளவு நடந்திருக்கு, எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு மெடிக்கல். இதுகள் எல்லாத்தையும் கண்டும் காணாமலும் இந்த கவர்னன்ஸ் மிஷினரி விட்டு கொண்டிருந்தது. அப்ப அது என்ன இவையோட கட்டுப்பாட்டு இது வந்துன்னு நான் சொல்லல. சில விஷயங்களை கஷ்டப்பட்டுதான் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம்.
அப்ப இது என்னத்தை காட்டுது என்றால் அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்றது அவ்வளவு சுகமா செய்யல. மக்கள் இந்த ஓட்டால ஒரு சேஞ்ச் ஒன்று வந்தாலும் அந்த இருக்கிற மெஷினரி அவ்வளவு சிம்பிளா மாறாது. அதை மாத்துறதுக்கு ஒரு அருமையா மனமாற்றம் தானே நடக்கும். அப்படிக்கான விஷயங்கள் இருக்கு. சரி, அடுத்தபடியாக அந்த செம்மணி விவகாரம் இப்பொழுது வர வர கொஞ்சம் சூடுபடுத்திக் கொண்டே வருகிறது. அதாவது எடுக்கப்படும் எலும்புக்கூடு எண்ணிக்கைகள் படிப்படியாக தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இந்த நேரத்திலே ஐரோப்பிய ஒன்றிய குழுவினரும் அங்கே விஜயம் செய்திருந்தார்கள். இந்த விஜயத்தின் மூலம் எங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா, அல்லது இதை ஒரு பேசுபொருளாக மயப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? சர்வதேச மயப்படுத்துவது என்பதுல இன் பிரின்சிபலி நான் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் இப்ப சர்வதேசத்துல நடக்கிற கன விடயங்களை பார்க்கல சர்வதேசம் எங்களுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர போற இல்லை ஒரு நாள். மற்றது எங்களுக்கு கிட்ட இருக்கிற இந்தியாவை மீறியும் எந்த ஒரு சர்வதேசமும் இதுக்குள்ள தலைவிட விரும்பாது. நிறுவனங்கள் அறிக்கை கொடுக்கலாம், அவலத்தோட இந்த அறிக்கை நிற்கும். அவைகளுக்கு சில நேரம் விளங்கலாம், அது செய்யலாம். ஆனா இப்ப இந்தியாவை நாங்க பார்த்தாலும் இந்தியாவும் கிட்டத்தட்ட தன்னோட பிசினஸ்ல கண்ணா இருக்கணுமே ஒழிய எங்கள கரிசனையா இருக்கிறதா தெரிய. அது சில நேரம் இந்தோ ஸ்ரீலங்கன் அக்ரிமெண்ட் செய்தது இந்திரா காங்கிரஸ் செய்ததால இருக்கணுமோ, அல்லது முரண்பட்டு இலங்கையை கொண்டு செய்ய இயலாத சில விடயங்களை சேர்ந்து போய் தன்னோட பிசினஸ் செய்யலாம் என்று பார்க்கணுமோ தெரியல. ஆனா இந்தியா இந்த சவுத் பிளாக் எங்களுக்கு சார்பா இல்லை. அவைகள் சவுத்த பிளீஸ் பண்ற ஒரு ஆட்டிடியூட் தான் இருக்கணும். அப்படி இருக்கேக்குள்ள இந்தியாவை மீறி என்ன ஒரு விடயம் இதுக்குள்ள நடக்கும்ன்றதுல ஒன்றுமே நடக்காது. நாங்க கதைக்கலாம், அவ்வளவுதான் நல்ல முள்ளிவாய்க்கால் நடக்கக்குள்ள வராத ஒன்று இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட மன்னார்லையும் கிட்டத்தட்ட 200க்கு கூடின எலும்பு கூட எடுத்து நாங்கள் வெள்ளன அந்த முள்ளிவாய்க்காலை பொறுத்த வரைக்கும் சர்வதேசம் இந்த பயங்கரவாதம் என்று கருதிய ஒரு செயற்பாடை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே கருத்துடன் செயற்பட்டதன் காரணமாக அங்கே அவர்கள் தலையிடுவதை தவிர்த்திருந்தார்கள் சொல்லலாம். ஆனால் இந்த செம்மணி விவகாரமானது அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டது, ஒரு ஒரு அநாகரிகமான முறையிலே கொல்லப்பட்டதை எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளினம். அப்படி நடந்தது என்றதை ஏற்றுக்கொள்ளினம். அதுல விடயம் இருக்குது, அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கிறது ஏற்றுக்கொள்ளினம். அவையால் என்ன செய்வினம், என்ன நடவடிக்கை எடுக்கலாம், எங்களுக்கு யார பிக்ஸ் பண்ணுவினம்? ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்குது இல்லை தானே. 19 வருஷம் 18-19 வருஷம் ஆயிட்டுது. இந்த யுத்தத்துக்குள்ள முக்கியமான ஆக்கள் எல்லாம் அமெரிக்காவில சில பொசிஷன்ல இருந்தவையல், குற்றம் சாட்டப்படுறவையல். இப்பதான் ஒரு 2-3 பேருக்கு எதிராக யூகே சில தடைகளை நியமிச்சு இம்போஸ் பண்ணி இருக்குது. இப்ப இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு சிலர் அது தெய்வ தண்டனையோ என்னமோ தெரிய இல்லை, அவையால் ஏதோ ஒன்றுக்குள்ள பிக்ஸ் பண்ணப்படுகின. அது அந்த கர்மா திரும்பி வர்றது என்றுதான் நான் பார்க்கிறேன். மற்றபடி இதுக்குள்ள வெளிநாட்டு தலையிடோ அதோ ஏதோ பார்க்கல. அந்த எங்களோட கர்மா திரும்பி ரிப்பீட் பண்றதால இப்படி வருது என்று பார்க்கலாம். அப்படி நடக்குதே ஒழிய ஒரு தலையீடு எங்களுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வை தரும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்பே சர்வதேச மனித உரிமை தினத்துல அந்த டைம் மனித உரிமை ஆணையாளராக இருந்து யாழ்ப்பாணம் பெரிய நல்லொரு வீடியோ ஒன்று வந்தது. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, இப்படி ஒரு வீடியோ வந்துடுது, இது வந்துடுது என்று சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அப்படி எல்லாம் செய்திருந்தும் என்ன நடந்தது, அதோட முடிஞ்சது. அப்ப இப்ப மனித உரிமை ஆணையாளரா தெரிவு செய்யப்பட்டிருந்தவர் போன வருடம் திரும்பி அவருக்கு 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. கன நாட்டுகள் எதிர்ப்போட இவன் இலங்கையும் எதிர்ப்பு வாக்களித்தது என்றுதான் நான் அறிகிறேன். அவரும் அவரத்தை செய்யலாம். என்ன விஷயங்களும் ரெக்கார்ட் பண்ணப்படலாம், ஒரு டாக்குமெண்ட் ஆகலாம், எதிர்காலத்தில் ஒரு ரெஃபரன்ஸுக்கு அது வரலாமே ஒழிய எந்த காரணம் கொண்டும் எங்களுக்கு ஒரு தீர்வு வரும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப கூட இவ்வளவு பொடி எடுக்கிறோம். அந்த பொடி எடுத்தாலும் அந்த நான் நினைக்கிறேன் நிரஞ்சன் நினைக்கிறேன் அவர் தான் இப்ப அந்த
ஒரு லோயர் ஒரு ஆள் அதுல அவர் போன கிழமை அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருக்காரு. இப்ப கடைசியா எடுத்த பொடி ஒன்று வந்து அந்த ரெயின் கோட்டோடையும் காலில் சப்பாத்தோடையும் இது இருந்தது. அது வந்து அதொன்றும் மற்றது அந்த இருக்கிறது மாதிரியான ஒன்று ஈடுபட்டிருக்கான்னு சொல்லி அவர் இது ரெண்டையும் அவர் ஏன் அப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருன்னு எனக்கு படிவா தெரியல. அல்லது அவர் எனக்கு அந்த லீகலா இது ஃபொரன்சிக் இதை பற்றி எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. அவர் இது ரெண்டுலையும் அது வந்து சில நேரம் ஒரு நிஷ்டையில ஆள் செத்திருக்கலாம் சொல்லி அவர் அந்த ஹிந்து கல்ச்சர் ஆக்களிட்ட அது சம்பந்தமான சில விவரங்கள் எடுக்கணும் என்று கதைச்சிருக்கிறார். மற்றது இந்த ரெயின் கோட்டோட இதை விட்டது ஒரு ஒரு ட்ரெடிஷனல் செரிமனி நடந்து காட்டதா இருக்கலாம்னு சொல்லி இருக்கிறார். அது ஏன் இந்த ரெண்டு கதையும் வந்ததுன்னு எனக்கு தெரியல. முதலாவது என்ன சொல்ல சில நேரம் அந்த டிரெக்ஷன் டைவர்ஷனோ எனக்கும் தெரியல. ஆனா இந்த இந்த இது கனவுடையங்கள் அதுல ஒரு 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 மெசக்கர் நடந்திருக்குன்றதை காட்டக்கூடியதா இருக்குது. ஆனா அவர் இன்னொரு வசனம் பாவிச்சவர் இதுவரை தங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று கிடைக்க இல்லை என்று சொல்லி பாவிச்சிருக்கிறார். அதே அப்படி அவர் பாவிச்சேன்னு தெரியல. எனக்கு அந்த ஃபொரன்சிக் ரிலேட்டடா எனக்கு வடிவா ஒன்னே தெரியல. அவர் லோயர் ஃபொரன்சிக் விஷயங்கள் சம்பந்தப்படுறபடியே அவர் சில விடயங்களை சொல்றாரு. அவர் இது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுமா இருந்தா இந்த இந்த போன் வந்து ஏஜ்கள் பார்க்கணும். அந்த அந்த அது இந்த லைஃப் இல்லாம போன ஏஜ்கள் பார்த்து வரலாம். அப்ப அப்படியான சில விடயங்களை இன்னும் கொண்டு போகிறேன். கோர்ட்டோட தான் இருக்குது. நாங்களுக்கான விஷயங்கள் கதைக்கவும் அது கோர்ட் வந்து ஓட பண்ண வேணும். யூ ஹாவ் டு டூ கோ ஃபார் ஏ இன்டர்நேஷனலோ லோக்கலி அந்த அந்த ஏஜிங்க காண்றது. ஒரு கல்லை நாங்க எடுத்தாலும் அந்த கல் எவ்வளவு காலத்துக்கு இந்த இடத்துல வந்து காணலாம். அப்படியான முறைகள் எல்லாம் இருக்குது. அப்ப இப்படியான ஒரு முறை ஒன்றுக்கு போனா ஓரளவுக்கு அந்த காலம் பிக்ஸ் பண்ணப்படும். அது மட்டுமில்ல எஃப்னா யூனிவர்சிட்டியில வந்து இந்த எலும்பு கூடலாம் சேகரிக்க வைக்கணும். அவையில ஒரு மெஷினரி ஒன்று ஒரு என்ஜிஓ ஃபண்டிங்ல மெஷினரி ஒன்று வாங்கியிருக்கணும். இப்படியான விஷயங்களை ரிசர்ச் செய்யக்கூடிய மாதிரி. ஆனா அதுக்கு அடுத்த சப்போர்ட்டுகள் வந்து கொடுபடணும். மற்றது ஒபிஷியலா கோர்ட் ஓட பண்ண வேணும். அங்க போய் அதை செய்யணும். இந்த விடயங்கள் எல்லாம் கோர்ட்டோட சம்பந்தப்பட்டும் அந்த கோர்ட் ப்ரொசீடிங் வந்து இப்ப அகழ்வுல நிக்குது. அந்த அகழ்வு முடிஞ்சு ஒரு இது வரைக்குள்ள கோர்ட் சில நேரம் இதுக்கு நோக்கி போகலாம். அவை அதுக்கு முதல் என்ன மாதிரி செய்யறது என்றதுல பற்றி எனக்கும் லீகலா உண்மை எனக்கு தெரியல. ஆனா என்ன நடந்திருக்குன்றது ஒரு 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 எவிடென்டோட கொண்டுறதுக்கு சில ஒழுங்குகள் அந்த மெடிக்கல் ஃபேக்கல்டி ட்ரை பண்ணி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டாந்துருக்கணும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டாந்து வச்சோன்னு செய்யலாம். அந்த எக்யூப்மெண்ட் செய்யறதுக்குரிய ட்ரைனிங் வேணும், அதுக்குரிய ஆட்கள் வேணும். அப்படியான சில ஒழுங்குகளை நோக்கி நாங்கள் இனி போக வேணும். அப்படியாக எல்லாம் சரி வந்த பிறகு ஒரு ஒரு ரூலிங் கொண்டு இருக்கணும். கோர்ட் ரூலிங் கொண்டு இருக்கணும் செய்யறது. என்ன ஒரு 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 லீகலா அவையில கேட்கணும் யூ டூ திஸ் சொல்லி. அதுக்கும் ஒரு சின்ன கதைகள் ஒன்று வந்தது. லோக்கலா செய்யப்பட வெளிநாட்டுல கொண்டு எங்களுக்கு கடைசியா எங்களை நம்பாம வெளியில போற ஒரு ஆட்டிடியூடும் எங்கள்கிட்ட கிடக்கு. யாழ்ப்பாண மெடிக்கல் ஃபேக்கல்டி எல்லாம் ஆயுதம் எடுத்தாலே நாங்க செய்யக்கூடாது வெளிநாட்டுல போன கதை அந்த கதையை வந்துட்டது இப்ப வெளியில. என்ன நடக்கும்? யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அப்படிப்பட்ட அந்த கார்பன் டேட்டிங் செய்வதற்கான வசதிகள் இருப்பதாக நீங்கள் சொல்றீர்கள் அப்படியே? இல்ல இல்ல ஒரு 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 விதின் 1 மந்த்துக்குள்ள ப்ரொஃபசர் சுரேந்திரகுமார் டிஎன் மெடிக்கல் ஃபேக்கல்டி அறிவிச்சவர் தான் he got the equipment என்று சொல்லி அவர் ஒரு என்ஜிஓ ஃபண்டிங்கோ ஏதோ ஒரு ஃபண்டிங் ஒன்ல அவர் எடுத்துட்டார். அவர் அடுத்த இதுகளை பற்றி வருது அவரும் அதை ப்ரொசீட் பண்றேன்னா அவருக்கு ஒரு ஆர்டர் ஒன்று போகணும். எனக்கு அந்த இதுக்கு மேல கூட தெரியல. இதுகள் எல்லாம் நாங்கள் செய்திகள்லையும் அவையில இன்டர்வியூல பார்த்ததுனால எனக்கு அந்த அவர் ஓரளவுக்கு அவைய செய்ய ரெடி யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி. அவருக்கு என்ன கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் வேணும். அந்த ஃபெசிலிட்டிஸை செய்து கொடுத்தா they can do this. ஆனா அந்த சுரேந்திரகுமார் சொன்ன அடுத்த நாள் சுமத்திரன் அதையும் யாழ்ப்பாணத்துல செய்வான் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் சொன்ன கதையும் வந்தது. அடுத்த நாள் அந்த இது என்னத்தை உடனே டக்குன்னு ரியாக்ஷன் பார்த்து சேரமாடானா இருக்கு. இந்த நிலையில் ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது இந்த ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகள் அங்கு வந்தபோது தமிழ் மக்கள் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒரு மிக ஒரு குறைவான மக்கள் இருந்தார்கள். அதிலே காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி ஒருவர் ஒரு வேண்டுகோளை அவர்களிடம் கையளித்ததாக தெரிகிறது. அதில் வெளிநாட்டு விசாரணை தேவை, சர்வதேச விசாரணை தேவை என்றது. இந்த விடயத்தில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், அதாவது இந்த காணாமல் ஆக்கப்பட்ட அந்த குழுவின் தலைவி வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி சார்ந்தவராகவும் அவர்கள் சார்ந்தவர்களே இந்த போராட்டத்தில் முன்னுக்கு நின்று அங்கிருந்த இராணுவத்தினரையும் போலீசாரையும்
அநாகரிகமாக திட்டிக்கொண்டும் அநாகரிகமாக பேசிக்கொண்டும் தாங்கள் வந்த நோக்கத்துக்கு அப்பால் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிக் கொண்டு இருந்ததையும் அவதானிக்கும் போது இது ஒரு அரசியல் நோக்கங்களை நோக்கி நகர்த்துவதால் தமிழ் மக்களுக்கு லாபம் கிடைக்கும் என்ற தரப்பினர் கைகளில் இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது என்று கருத முடியுமா? என்னென்னால் இங்க நடக்கிற சில அரசியல் நடவடிக்கைகள் மிகவும் கவலைக்குரியதா இருக்கு. நான் ஒரு தடையும் டிரெக்டா குற்றம் சாட்ட விரும்பல. ஏனென்றால் எல்லாரும் இடப்பக்கம் வரப்போம். ஒருதர் கூட ஒருதர் குறையாது. ஒவ்வொரு விதத்தில் நான் இப்ப சொன்னேன் மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றது சுமந்திரன், நீங்க சொல்ல வர்றது கஜேந்திரன். இப்படி அந்த ஒவ்வொரு விடயங்களுக்கு பின்னாலேயும் எங்கட அரசியல் விளையாடு. கொழும்பில சட்டத்திறனிகள் சங்கம் என்று சொல்லி அது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது. அதுல சட்டத்திறனிகள் மட்டும் என்ன எங்களுக்கு அரசியல் தீர்வு கலைக்கிறது? பொது அமைப்புகளும் சேரணும் இல்லை. அதுக்கு பின்னாலே ஒரு அரசியல் ஒன்று இருக்கு. ஸ்வீடிஷ் கவர்மெண்டோட கொஞ்சம் காசு எடுத்து கொஞ்சம் சட்டத்திறனிகள் செய்ய வலிக்கிறீங்க சில விஷயம். ஆனா தனியா சட்டத்திறனிகள் செய்ய இல்லாத இது சட்டத்திறன வேலையில தானே. இது அரசியல்வாதிகள் இருக்கணும், சமூகத்தில கடமையர் இருக்கணும் இதுகளை பற்றி கதைக்கிறதுக்கு. அது மாதிரிதான் இதுகள். இப்ப என்னென்னால் ஒவ்வொன்றை எடுத்தால் ஒவ்வொரு தங்கட சில ஒப்ஜெக்டிவ் ஒரு ஹிடன் ஒப்ஜெக்டிவை நோக்கி சில விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கணும். இப்ப செம்மணியில உண்மையா ஒரு ஜெனியூனான ஒரு குரூப் ஆஃப் லோயர்ஸ் சில விஷயங்களை செய்து கொண்டு போயினர். அது சம்பந்தமான சில அடுத்த நடவடிக்கையை நாங்கள் பெரிய ஒரு இடத்துல நாங்கள் சும்மா பார்லிமெண்ட்ல கத்தி போட்டு வரோம், வேற ஒன்றும் செய்யறோம் இல்லை. காணி விடுவிப்பிலையும் சில விடயங்கள் அந்த ஐடி விஹாரையில சில விடயங்கள் அந்த அளக்க போன இடத்துல அளக்க விட்டுருக்கலாம். அந்த சில விஷயங்களை குழப்பி இருக்க தேவையில்லை. அது யார் குழப்பினு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு போயாவுக்கும் இந்த ஐடிக்கு முன்னுக்கு நாங்கள் ஊர்வலை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த விஹார அழியாது என்பது எல்லாருக்கும் தெரியும். உடைக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன ராணுவ ஹாஸ்பிட்டல் உடைக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் அதுக்கு எதிராக வழக்கு போட்டு அதுக்கு எதிராக ஒன்றும் நடக்க போறேன். ஆனா அரசியல் காரணங்களுக்காக தங்கட அரசியல் காரணங்களுக்காக ஏதோ ஒன்று பிடிச்சு கொண்டு எல்லாரும் நிக்கணும். அது ஒரு மிகவும் கவலையான ஒரு விடயமா இருக்குது. இந்த வழியில மோடி குமார் கணேசன் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைகிறார். அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் குமார் கணேசன். வணக்கம். வணக்கம் சத்யபாலன். வணக்கம் பேராசிரியர். வணக்கம் ராஜ். வணக்கம் போக்கஸ் தமிழ் நேயர்களே. நல்ல ஒரு கலந்துரையாடல். மிகவும் அனுபவமான பேராசிரியரை கொண்டு வந்துள்ளீர்கள். மாகாண சபை காலத்திலிருந்து நிறைய அனுபவத்தை பெற்றவர். சில விஷயங்களை இந்த இப்ப கடைசியாக சொன்ன விஷயத்திலே என்று வருகிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வசதிகள் இருந்து மேல் வெளிநாட்டுக்கு அனுப்ப சொல்லி சுமந்திரன் சொன்னார். அதில் அரசியல் உள்ளது என்று பேராசிரியர் சொன்னார். நான் துறைசார் ஓரளவுக்கு துறைசார் நிபுணராக இதை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுத்தலாம் என்று நான் யோசிக்கிறேன். இந்த கார்பன் டேட்டிங் என்று சொல்றது உலகத்திலேயே மிகவும் சிறந்த நிறுவனம் என்று அந்த பீட்டா அனலிட்டிக்ஸ் என்ற அமெரிக்க நிறுவனத்தை தான் எல்லாரும் செய்வார்கள். அங்க ஆஸ்திரேலியாவிலையும் அந்த வசதி இருந்தாலும் அமெரிக்கா அந்த நிறுவனத்திலே தான் மிகவும் பிரபலம். அங்கதான் முக்கியமான இடத்தை செய்வார்கள். அங்குதான் அனுப்பினார்கள் மன்னார் எலும்புகளையும். ஆனால் அங்கு அனுப்பி எடுத்ததையுமே உங்கள் அரசியல்வாதிகள் நம்பவில்லை. அது 500 வருஷம் என்றது பொய் என்றுதான் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க நாங்கள் மற்றது இன்னொரு விஷயம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கிற மெஷின் கார்பன் டேட்டிங்கான அல்ல, அது டிஎன்ஏ இதுதான் அந்த சீக்வன்சிங். அதுதான் அவர்கள் செய்யலாம். கார்பன் டேட்டிங் செய்ய வசதி அங்க வரையில செய்ய முடியாது. அது பெரிய ஆக்சலரேட்டர், அதெல்லாம் தேவை. அப்ப டிஎன்ஏ டெஸ்டிங்கை செய்து வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்? அதை நீங்கள் ஃபைல்ல வைக்கலாம். வேற யார்ட்டையும் டிஎன்ஏகள் இருந்தா மாத்திரம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் உறவினர்கள் என்று சொல்லி. மற்றது இங்கு புதுசாக ஒரு ஒன்று செய்யும் பொழுது எப்போதுமே அந்த உங்களுக்கு பிரபலமான லோயர்ஸ் மாதிரி சுதந்திரனாக்களுக்கு தான் தெரியும். கோர்ட்லே அவர்கள் எதிர்த்தரப்பு வக்கீல்கள் என்ன செய்வார்கள் என்றால், இதுக்கு அக்ரெடிடேஷன் இருக்கா, இது எப்படி எத்தனை ஒரு அக்யூரசி என்று குறுக்கு கேள்வியா கேட்பார்கள். ரெண்டா எல்லாம் உடைஞ்சுவோம். டிஎன்ஏ டெஸ்டிங் அதில் எல்லாம் முக்கியமாக அது ரிலையபிலிட்டி, இது லைசன்சிங், இதுகள் எல்லாம் மிகவும் முக்கியம்.
இதுகள் வச்சுதான் கிரிமினல் லோயர்ஸ் எல்லாம் உடைப்பார்கள். ம். இந்த தகவல்களையும் சொல்லிக்கொண்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுவான். முன்பும் பேராசிரியர் வேறு இடத்திலும் சொல்லியிருந்தார். ஆம், மாகாண சபையை திரும்ப நடத்துவதற்கு தமிழரசு கட்சி விரும்பவில்லை என்பது போல அவர்கள் நல்லாட்சியில் இருந்த காலத்திலே செய்திருக்கலாம் என்று சொல்லி அது ஒரு சிறிய ஒரு சில பேர் பல பேர் அதை சொல்வதாக அதை கேட்டவரும் சொல்லியிருக்க கூடும். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா 2013 ஆண்டிலிருந்து 18ஆம் ஆண்டு வரையும் மாகாண சபை இருந்தது. 24ஆம் தேதி அக்டோபர் மாதம் கடைசி நாள். ஆனால் 2015 வந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுற அந்த ஆட்சி அது இந்த மாகாண சபை கலைந்து 2 நாளுக்கே 26ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் என்று வந்து சொல்லி பிரதம மந்திரியை நீக்கி எல்லாம் பெரிய குளறுபடி எல்லாம் செய்து அந்த அவர்களுக்கு இடையிலே இருந்த அந்த தேனிலவு காலம் போய்விட்டது. அப்ப அதுக்கு பின்பு இவர்களால் அதுக்கு பின்பு ஜனாதிபதியாக இருந்த மைத்ரி சிறிசேனாவுக்கு விசாரப்படிச்சிட்டது. அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியவில்லை, இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த தகவலையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி குமார் கணேசன் அவர்களே. நன்றி. இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு பதில் இருந்தால்? இல்ல என்னால் அவர் அந்த எனக்கு அந்த எக்யூப்மெண்ட் வந்தது தெரியும். அது இந்த மெட்டீரியல் நான் சொல்ல வந்த விஷயம் அவர் என்டோஸ் பண்றார். ஆனா அது இந்த அடுத்த லயபிலிட்டிஸ் வந்து சரியா இருக்கு. நாங்கள் ஒரு சிறிய இடம் எடுத்துக்கொண்டு 2ஆம் பகுதி போகலாம். நன்றி. நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி.